அந்த மரம் தான் மெயின் காரணமே. இடிஞ்சு விழுந்ததுல அந்த பசங்க 50 பேர் அதுல ஏறினா தாங்க. சுயமா அவங்க ஓட முடியற தீய பாத்திரணும், அதுதான் மெயின். சதிக்கிறாங்க, அது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. என்ன சதி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரியா கூட இருந்திருக்கலாமோ, அது என்னன்னு தெரியாது. எப்படி சதிங்க வெளியிலே வர முடியல. கடைசியா அவங்க போட்டு அது டிச்சு ஒன்று இருக்கு சார், அதுல உளுந்துட்டு நிறைய பேர் அப்படியே டிச்சு மூடி இருந்தா திறந்துருந்தா வெயிட் தாங்க முடியாது, உடஞ்சிருச்சு. நாய் தான் சொன்னாரு, எல்லாம் விசில் அடிச்சாங்க, கை தட்டினாங்க. அதுக்கப்புறமே இங்க வந்து விழுக விழுக ஆம்புலன்ஸ் நிறைய வந்துருச்சு. அப்பதான் என் பையனுக்கு என்னமோ இத்தனை பசங்க வயசு பசங்களாம் வந்து விழுக விழுக எனக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஐயோ என்னடா இத்தனை பேர் வந்து விழுகிறாங்களே, நாளைக்கு நம்ம பையன் என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் ஃபோன் பண்றேன், ஃபோன் போகல. நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ வேலுச்சாமிபுரத்தில் இருக்கோம். இங்கே தான் விஜய் பரப்புரை கூட்டத்தில் சம்பவம் நடந்த இடம் இதுதான். அந்த பகுதிக்குள்ளே தான் இப்போ என்ன நடந்திருக்குது, கரூர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பங்கள் என்ன சொல்லுது, பார்த்து அவங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற முகமாக நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ பல்வேறு தரப்பட்ட மக்களையும் சந்திக்கிறோம். எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எதையோ அரசியல் பேசுகிறத விட இங்கேயே நேரில் வந்து இதை பார்க்கும்போது ஒரு துக்ககரமான அசலான ஒரு உண்மையான முகத்தை, அரசியல் முகத்தை, பொதுமக்களுடைய முகத்தை, சமூக முகத்தை எல்லாத்தையும் காண முடியுது. இதிலிருந்து கொஞ்சம் தள்ளித்தான் அந்த பக்கம்தான் விஜய் பிரச்சாரம் நடந்திருக்கு. இந்த பிரச்சாரத்தில் அந்த பக்கம்தான் அந்த செருப்பு எல்லாம் விட்டுட்டு போனது, பல்லாயிரக்கணக்கான செருப்பு அங்கே குவிஞ்சு கிடக்குது. அதை பேரிகேட் போட்டு மறைச்சிருக்கிறாங்க. ஒன்றும் போலீஸ் விசாரணை அதில் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே தான் அத்தனை பேர் நிதி பெற்று செத்தது, காயம்பட்டது எல்லாம் நடந்தது அந்த ஒரு பகுதியில் மட்டும்தான். சொல்லப்போனால் ஒரு 50 அடிக்கு 50 அடி அகல ஒரு நூதரத்துக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. உண்மையிலேயே நம்ம செய்திகளில் வெவ்வேறு சேனல்களில் பார்க்குறக்கும், அரசியலாக ஊதி பெருக்கெடுக்கிறக்கும், இன்னும் பல்வேறு பக்கம் அவங்கவுங்க அரசியல் பார்வையோடு பார்க்குறதுக்கும் நம்ம நேரில் வந்து பார்க்கும்போது நிறைய வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது. சம்பவம் நடந்த மையப்பகுதியை பார்க்கும்போது அங்கே குவிந்து கிடக்கும் செருப்புகள் தான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தது. அத்தனையும் கூட்ட நெரிசலில் செருப்புகள் வீசப்பட்டதாக வீடியோ பதிவுகள் வெளியானதே. அதற்கு விசமிகளால் பயன்படுத்தப்பட்ட செருப்புகளா இல்லை இரண்டுமேவா என்கிற சந்தேகத்தை கரூர் மக்கள் ஒட்டுமொத்தமாக கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி சம்பவம் நடந்த இதய பகுதி. விசாரணைக்குட்படுத்த சந்தேகத்திற்கிடமான பொருட்களை கைப்பற்றவும் ஆய்வு செய்யவுமே இப்பகுதியை பேரிகார்ட் போட்டு போலீசார் பார்க்கிறார்கள் என்றாலும் இது பற்றி நிறைய விமர்சனங்கள் மக்களிடம் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. சம்பவம் நடந்தபோது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் கூட போலீசாரை இங்கே காணவில்லை. இப்போது எதற்கு செருப்புகளுக்கு வந்து நூற்றுக்கணக்கான போலீசார் காவல் புரிகின்றனர் என்கிற கோப வெளிப்பாடு இப்பகுதி மக்களிடம் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை காண முடிந்தது. இதையெல்லாம் கடந்து அரசியல் கலப்பில்லாமல் சற்று பொறுப்பாக பொதுத்தன்மையுடன் பேசுபவர்கள் மிக அரிதாகவே இப்பகுதியில் காணப்பட்டனர். ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருந்தது. அப்படி அல்லாமல் ஒரு பொறுப்பாக சம்பவத்தன்று இப்பகுதியில் நடந்ததை விளக்கமாக விரிவாகவே விளக்கினார் நேர் எதிர்புறம் உள்ள பெயிண்ட் கடை வைத்திருக்கும் ராஜ்குமார் என்பவர். என் பேர் ராஜ்குமார். பக்கத்தில் JSW பெயிண்ட் கடைன்னு வச்சிருக்கோம். நம்ம இன்சிடென்ட் நடந்தப்போ நம்மளும் இங்கே இருந்தோம். இங்கே தான் இருந்தோம். இங்கே ஆக்சுவலாக ரீசன் என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏரியாவே ஃபர்ஸ்ட் ஒரு கம்மியான ரோடு சார். பட் இங்கே ரீசன் மெயினாக நடந்தது காரணம் என்னன்னா, இங்கே வந்து ஒரு பெரிய ஜென்ரேட்டர் இருக்கு சார் பக்கத்தில். இது ஜென்ரேட்டர் இதுக்காக வச்சாங்களா? ஆமாம் சார், பவர் சப்ளைக்காக வச்சிருந்துருக்காங்க. எவ்வளோ தூரம் வச்சிருந்தாங்க? இந்த மெயின் ரோட்டுக்கு ரோட்டு வரைக்குமே அந்த பேரிகேட் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருந்துச்சு சார். ஓ, இதுக்காகவே போட்டாங்க? இதுக்காகவே போட்டிருந்தாங்க. பவர் கட் ஆச்சுன்னா இவங்க சப்ளை பண்றதுக்காக வச்சிருந்தாங்க. சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா விஜய் சார் இங்கிருந்து இந்த சைட்டுக்கு இங்கே தான் வந்து நின்னாரு. சரி, வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த ஃப்ரண்ட்ல இருக்க ஒரு 4 போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கும்பலை லைட்டா விளக்குறதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணாங்க. சரி, லத்தி ஸ்ட்ரைக் பண்றப்ப சும்மா நார்மலா தான் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய மைண்ட்ல வச்சுலாம் பண்ணல. சின்ன அவங்க என்ன கும்பல விளக்குறதுக்காக பண்ணியிருந்தாங்க. விளக்கமா என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்க ஆல்ரெடி ஃபுல் ரஷ் பேக்கட் இருக்கு சார்.
பேக்கெட் இருக்கும்போது என்னாச்சு, இந்த ரஷ்ஷை வந்து அந்த வேவ் கிரியேட் பண்றதுக்காக அடிக்கும்போது என்னன்னா அங்க இருக்க பயந்துகிட்டு தள்ளப்ப என்னாச்சு, அந்த சைடு ஜெனரேட்டர் மேல மோதிட்டான். ஜெனரேட்டர் இருக்கு, அங்கிட்டு போக முடியாது. இந்த வேலையும் இந்த சந்திலையும் போக முடியல. இங்க ஆல்ரெடி வந்து உளுந்து கிடக்குறாங்க. சரி, அவங்களுக்கான தடுப்புவா ஒரு 4-5 பேர் என்ன பண்றாங்க, அவங்க மேல ஏறக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல வந்து தடுக்கிறாங்க. அதனால என்னாச்சு, இங்க அடிச்ச கும்பல் இங்கிட்டும் போக முடியல, இந்த கேப்லயும் போக முடியல. சரி, அப்ப என்னாச்சு, இந்த சைடு எல்லாமே ஃபைலிங் ஆச்சு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே யூ ஷேப்ல போய் இப்படி ஃபைலிங் ஆகுது. இந்த ஃபைலிங் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்க ஒரே ஒரு மேல போறதுக்கு இந்த கூரை தான் இருக்கு. நீ வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க, கூரையில இருந்து மேல பொத்துக்கிட்டு வருவாங்க. ஆக்சுவலா எல்லாம் பொத்துக்கிட்டு மேல போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க பொத்துக்கிட்டு வரல. இந்த கிரௌட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரே ரூட் இருக்கிறது மேல போற மட்டும்தான். அந்த சின்ன படிக்கட்டு இல்லைங்க சார், இந்த கூர்சில இந்த கூரைக்கு மேல பொத்துக்கிட்டு மேல வந்தாங்க. சரி, மேல வரப்ப என்னாச்சு, இவங்க அப்பதான் எஸ்கேப் ஆக முடியும் வராங்க. மீதி பேர் என்ன பண்றாங்க, வயசானவங்க, அவங்களாம் வர முடியல. இந்த ஃபைலிங் ஆனவங்க வெளியிலே வர முடியல. கடைசியா அவங்க போட்டு அந்த டிச்சு ஒன்று இருக்கு சார், அதுல உளுந்துட்டு நிறைய பேர் அப்படியே டிச்சு மூடி இருந்தா திறந்துருந்தா வெயிட் தாங்க முடியாம உடஞ்சிருச்சு நடுவுல கொஞ்சம். ஆனா அது ஒரு பெரிய ரீசன் இல்ல, ஆல்ரெடி விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க மேல முதிச்சு ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுச்சு திருப்பி. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அடிச்ச அந்த ஸ்ட்ரைக்கிங்ல வந்து 10 நிமிஷம் அந்த வேவ் தான் எல்லாத்தையும் போட்டு முதிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பக்கத்துலயே டெட் பாடி கிடக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அந்த ஸ்ட்ரைக்கிங் நடக்காமையும் இந்த ஜெனரேட்டர் இந்த இடத்துல வைக்காமையும் இங்க 3 பாயிண்ட் இல்லாம இருந்திருந்தா இந்த இன்சிடென்டே நடந்திருக்காது. எடப்பாடி வந்தப்ப இங்க நடந்துச்சு, ஆனா நடக்கலன்னு சொல்றாங்களா, அதுக்கான ரீசன் என்ன, அவர் அந்த அக்ஷரா ஹோட்டல்ல நின்று இருந்து ஒரு 50 மீட்டர் அந்த பின்னாடியே சார் 50 மீட்டர் அங்க நின்று இருந்தாங்க. சரி, ரெண்டாவது இந்த மாதிரி ஜெனரேட்டர் இந்த ரோட குறுக்கல, இப்ப இந்த ரோடையும் குறுக்கிட்டாங்க, பாயிண்டே பக்கத்துல கொண்டாந்து வச்சுட்டாங்க. அடிச்சு இந்த ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்னாச்சு, இந்த மூலையில போய் எல்லாம் ஃபைலிங் ஆகும்போது அந்த இன்சிடென்ட் நடந்து போச்சு சார். இப்ப 40 பேர் இத்தனை பேர் இதுக்குள்ளதான் நடந்திருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா அங்கிட்டு வேலி இருக்கு பாத்தீங்களா, அந்த டிச் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளியே போக முடியல. மொத்தத்துல இந்த கிரௌட் எக்ஸ்பேண்ட் ஆக முடியல. சரி சரி, இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கிடைச்சிருந்தா அந்த இன்சிடென்டே நடந்திருக்காது. நீங்க வேணா அந்த வீடியோஸ் பாருங்க, அந்த வேலியே உடைச்சிட்டு ஓரளவுக்கு போயிருப்பாங்க சைடு ரோட்ல. ஆமா ஆமா, இந்த ஹவுஸ் வீட்டுல இருக்கவங்க மேல எல்லாம் ஏறி விழுந்து அவங்களுக்கு எல்லாம் கால் அடிபட்டு இருக்கு. இந்த ஜோடி ஒருத்தர் நிச்சயதார்த்த ஜோடி அவங்க மேலதான் நின்று இருந்தாங்க சார், முடிச்சிட்டு அங்க வரைக்கும் செல்ஃபி போட்டாங்க. கீழே இறங்கி வந்தப்பதான் அதுல மாட்டினதே. ஓஹோ, இந்த கிரௌடு கீழே இறங்கி வரப்ப கரெக்டா அவங்களுக்கு சரியா இருந்துச்சு இங்க அடிக்கும் போது. அதனாலதான் இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் ஆச்சு. இந்த ஆர்கனைஸ் பண்ணதுல சரியில்லை அது இல்ல, அப்படி ஒரு தனிப்பட்ட முறையா ஒருத்தரையும் சொல்ல முடியாது சார். ஆர்கனைஸ் பண்றவங்களோட 2 பேரும் மிங்கிள் தான் சொல்ல வரேன். அதிகாரிகள் வந்து இந்த இடத்த வந்து பாயிண்ட் அவர் எங்க நிக்கணும் ஒரு கிளாரிட்டி இல்லாம போச்சுன்றேன். இங்க ஜெனரேட்டர் இருக்கும்போது இங்க வந்து நின்னோம்னா இந்த கிரௌட் எங்க எக்ஸ்பேண்ட் ஆகணும் ஒரு ஐடியாவே இல்லாம போயிடுச்சுன்றேன். அட்லீஸ்ட் ஜெனரேட்டராவது வேற மாத்தி இந்த பாயிண்ட்க்கு நின்னா இங்க எவ்வளவு பேர் நிக்க முடியும்னு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா பண்ணியிருந்தாவே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு சொல்லுவாரு. இது நிர்வாகிகளும் கவனிச்சிருக்கணும். நிர்வாகிகள் வந்து நிர்வாகிகள் 1000 பேர் 1000 கட்சி நடத்துவாங்க சார். அல்டிமேட்டா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரை கேட்பேன்னா கவர்மெண்ட்ல தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தானே அப்ரூவல் பண்றாங்க, எங்கிட்ட அப்ரூவல் வர மாட்டாங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் கேட்கும்போது இங்க கொடுக்குறோமா வேண்டாமான்னு கடைசி தீர்மானிக்க வேண்டியது கவர்மெண்ட் கையில இருக்குன்னு சொல்லுவாரு. அவங்க வந்து 1000 கட்சி 1000 மீட்டிங் நடத்துவாங்க. இப்ப இங்க இத்தனை பேர் கடை திறக்காம இருக்காங்க, அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் க்ளோஸ்ல இருக்கு, அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அவங்கவுங்க போயிடறாங்க. ஒரு டெத்து இப்ப பாதிக்கப்பட்டது இங்க தானே. இவங்க பொருளாதாரியா பாதிக்கப்படுறாங்க, அவங்க உயிரிழப்பா பாதிக்கப்படுறாங்க. இது கடைசி அல்டிமேட் யார் நாங்க தேர்ந்தெடுத்தோமோ அவங்கள தானே நாங்க கொஸ்டின் பண்ண முடியும். நாங்க யாருக்கு ஓட்டு போடுறோம் கட்சி சார்பில் இல்ல, இங்க நடந்த இன்சிடென்ட் தான் சொல்ல வரோம். வியாபாரிகள் பெரிய அளவுல வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க, இங்க இருக்க மக்களே பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொருத்தங்க வீட்லயும் எவ்வளவு டேமேஜ் இருக்கு பாத்தீங்களா. இந்த லொகேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்க அரியலூர் எவ்வளவு கும்பல் வந்திருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்க இங்க இருக்கிறீங்களா? இருக்கும். அப்ப ஏதாவது காப்பாத்தி கொண்டு போனதா அந்த மாதிரி? அதாவது நீங்க இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இங்க நடக்குன்னு தெரியாது. தெரியாது, அதான் உண்மை. ஓஹோ, ஏன்னா உங்களுக்கு அந்த கவுட் பேக்கிங்ல வந்து அவன் வெளியில போகணும் தான் பாப்பாங்களே தவிர இங்க ஆம்புலன்ஸ் வருது இங்க வண்டி நிறைய நிக்குன்னு உங்களுக்கு அந்த நாலேஜ். அதே மாதிரி காலையில மதியத்துல இருந்து கூட்டம் வந்து 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 சேர்ந்து இல்ல சார். ஆக்சுவலா வந்து அது போய் 6 மணி வரைக்கும் இங்க கும்பல் பெருசாலாம் இல்ல. 5 மணி வரைக்கும் நான் வந்து 3 தடவை பார்த்தேன். எங்க வீட்டுல இருக்க லேடிஸ் கூட நீங்க கும்பலே கிடையாது நீ எட்டி பாக்குறியா வரையான்னு கேட்டேன். ஒரு 6 மணிக்கு மேலதான் உங்களுக்கு பெரியான கும்பலே வந்துச்சு. ஓஹோ, அது வரைக்கும் கும்பலே கண்டிப்பா கிடையாது. அப்ப இது வெறும் சும்மா ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 பேத்துக்குள்ள தான் இருந்திருப்பாங்க. இன்சிடென்ட் நடக்கும்போது 8 எத்தனை மணிக்கு? 7:10 அந்த டைம்ல சார். ஓ, 7:10க்கு நடந்ததா? ஒரு 1 hour to 2 hours தான் அந்த கும்பலே ரஷ் ஆச்சு. ஓ, அடுத்து ரெண்டாவது என்னன்னா இங்க நிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கும்பல் ஆகுதுன்னு ஆக்சுவலா தெரியாது. ஏன்னா உங்களுக்கு மேல கவுட் அப்படியே ஃபைலிங் ஆகிட்டே போகுது. இப்ப ரவுண்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைலிங் ஆகிறது தெரியும். உங்களுக்கு பேக்ல போறப்ப உங்க க்ரௌடே தெரியல. இங்க வெளியில போறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்டும் கிடையாதுனால உங்களுக்கு மொத்த கிரௌடு ஒரே இடத்துல ஃபெயிலிங் ஆனதா இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து பொதுமக்களும் அரசும் இந்த கட்சி தலைவர்களும் என்ன பாடம் எடுத்துக்கணும் சார்? பொதுமக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் தான் சார் கேட்க முடியும். நம்ம ஒருத்தர் நம்பி தேர்ந்தெடுத்தோம்னா எங்க உயிர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எத்தனை பேரும் மீட்டிங் அப்ரூவல் கேட்கலாம், நாளைக்கு இன்னொரு கட்சி வந்து கேட்கலாம். கடைசி அல்டிமேட் எய்ம்
யார்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு கேட்டால் கவர்மெண்ட் தான் நாங்கள் கேட்க முடியும். இப்போ விஜய் கட்சியில் நீங்கள் ஏன் அப்படி மீட்டிங் போட்டு நான் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இங்கே அப்ரூவல் கொடுத்ததுங்க ஏன் கொஞ்சம் எங்களுக்கு வர அந்த இன்சிடென்ட்டை இந்த இடத்த வந்து பார்த்து ஒரு மாவட்ட ஆட்சியரோ ஒரு எஸ்பியோ இது கரெக்டான பகுதின்னு அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மீட்டிங் கொடுக்கணும்னு சொல்ல வரேன். இவ்வளோ க்ரௌட் ஆல்ரெடி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் போது இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வச்சது ஒரு தப்புன்னு சொல்ல வரேன். இந்த இடத்துக்கும் ஜென்ரேட்டருக்கு பக்கத்துலேயே பாயிண்ட் வச்சது மிகப்பெரிய தப்புன்னு சொல்ல வரேன். இந்த கொஞ்சம் தள்ளி அந்த பாயிண்ட் வச்சிருந்தா கூட இந்த க்ரௌட் இங்கே போய் இவ்வளோ ஃபைலிங் ஆயிருக்காது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, திருச்சியில் ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு மண்டபத்தில் தீப்பிடிச்சி எரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த மண்டபங்களெல்லாம் சர்ச் பண்ணி மண்டபமெல்லாம் ஒழுங்காக அங்கீகரிக்கப்பட்ட முறையில் இருக்கா, விதிமுறை மீறி இருக்கான்னு செக் பண்ணாங்க. அது ஒரு 20 வருஷம் முன்னாடி. கும்பகோணம் பள்ளி விபத்து நடந்து பள்ளிக்கூடங்களை எல்லாம் இது பண்ணி லைசன்ஸ் எல்லாம் ரத்து பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் கரூர் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இது பாடம் என்ன கத்துக்கணும்னு கண்டிப்பா சார். கடைசி அந்த பொதுக்கூட்டத்துல வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். பொதுக்கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் உள்ள அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா இருக்காது சார். இந்த இடத்துல அப்படி பண்ணாலும் பெரிய விபத்து நடக்காத இடத்த சூஸ் பண்ண வேண்டிய இடத்த தான் நம்ம கடைசியா பண்ண முடியும். நீங்க பொதுக்கூட்டத்துல ஒவ்வொருத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்க அப்படி பண்ணினாலும் பெரிய விபத்து நடக்காத இடமா இருக்கணும். ஒருத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. குடிசையில யாருன்னு நீங்க வாயில சொல்லலாம், ஆனா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்னைக்கு நீங்க எது கட்சியிலேயே அமைப்புலயே சம்பவம் நடந்த பிறகு இப்பகுதியை பார்வையிட உள்ளூர்காரர்கள் மட்டுமல்ல வெளியூரிலிருந்தும் நிறைய பேர் வந்து போவதை காண முடிந்தது. அவர்கள் பலரும் முந்தின நாள் நடந்த எடப்பாடி கூட்டத்தையும் அடுத்த நாள் நடந்த விஜய் கூட்டத்தையும் ஒப்பிட்டு பேசுவதையும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக சம்பவம் நடந்த இடத்தின் எதிர்ப்புற சாலையிலும் இந்த பகுதியில் உள்ள குறுக்கு சாலைகளிலும் ஏராளமான 2 வீலர்களே நிறுத்தப்பட்டு வழிகள் அடைக்கப்பட்டிருந்தன. அந்த வாகனங்களை வெகு தொலைவில் நிறுத்திவிட்டு இங்கே மக்களை அனுமதித்திருந்தாலே போதும், இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்காது. மக்களும் நெரிசல் ஏற்படும் போது தப்பித்து செல்ல வழி ஏற்பட்டிருக்கும். அதை போலீசார் ஏன் செய்யவில்லை? முந்தின நாள் நடந்த எடப்பாடி கூட்டத்தில் அதை முறையாக செய்திருந்தனர், ஏன் இப்படி என்று பலரும் கேட்டதையும் காண முடிந்தது. இது சதியா, இயல்பாக நடந்ததா என்பது யாருக்கு தெரியும் என்றார் இப்பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர். நாளாவது புரிய முடியாமல் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு மூச்சு வாங்க முடியாமல் தடுமாறு இருந்தது அதிகம். அப்புறம் அதுக்கு மேலே வந்து மற்றவங்களாம் சதிக்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒன்றும் புரியல, என்ன சதி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரியாக கூட இருந்திருக்கலாமோ, அது என்னன்னு தெரியாது, எப்படி சதிங்கிறது தெரியாது. ஆனால் மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து நடத்திடக்கூடாது கூட்டம், அதிகமான கூட்டம். ஒரு 10,000 பேர் 15,000 பேர் இருக்கிற இடத்துல 30,000 பேர் 35,000 பேர் வந்தால் எப்படி தாக்கும்? அதனால் பெரிய சிரமப்பட்டு அதில் கீழே உள்ளதைய குழந்தைங்க பெண்கள் அனைவருமே முடிவிட்டு இறந்துட்டாங்க. அதுதான் காரணம் மெயின். அதுக்கு மேலே வந்து இன்னும் இது நாள் வரைக்கும் இந்த கரூரில் வந்து கூட்டம் நடத்தி இத்தனை பேர் 41 பேர் செத்த சரித்திரம் இதுதான் முதல். ஆனால் இந்த இடத்துல யாருமே இனிமேல் கூட்டம் நடத்த விடக்கூடாது. வேறு பெரிய இடத்துல இன்னும் 2-3 இடம் கேட்டுக்கிறாங்க. அதிகமாக 30,000 பேர் 40,000 பேர் இருக்கிற இடத்துல பார்த்து கொடுத்து நிறுத்தி கூட்டம் நடத்தணும். இந்த இடம் தேவையில்லாத 2 பக்கம் பிரிய முடியாமல் சிரமப்பட்டு அதிகம் முடிவிட்டு போயிட்டாங்க. மெயின் வந்து என்னங்கிறது வந்து விசாரணைகள் தான் கண்டுபிடிக்க முடியும். மெயின் அதிகமாக விசாரணை பண்ணாங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும். என்னை கேட்டால் சிபிஐ விசாரணை வேணும்னா உண்மை என்னங்கிறது தெரியும். இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கிறாங்க. ஆனால் இது சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிச்சிடலாங்க. நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணாங்க. அந்த ரவுண்டானாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்னல் லைட்டை கூட பார்க்க முடியும், அவ்வளோ பேனர். மக்கள் யாரும் வந்து சொன்னதை கேட்கல. போலீஸ் குறைவாக இருந்தது, நிறையா இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போலீஸ் சொன்னாலும் போலீஸ் சொல்கிறத கேட்குறதுக்கு எந்த விதமான கட்சிகளும் தயாராக இல்லை. அவங்க சுயமாக அவங்க ஓட ஓடிற இதையே பார்த்துடணும், அதுதான் மெயின். இங்கே வந்து சாக்கடையில் விழுந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாக்கடையெல்லாம் மூடி தான் இருக்கும், 90 பாகம் மூடி தான் இருக்கும். அது வெயிட்டு தாங்கல, அது எந்த காலம் போட்ட ஸ்லாப்போ. ஏன்னா உயிரை காப்பாற்றணும்னு ஓடுறப்போ அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் மிதிக்கிறது, வண்டிக்கு நடுவில் சிக்கி செத்தவங்க, அந்த 2 வீலருக்கு நடுவில் சிக்கி செத்தவங்களும் ஜாஸ்தி. ஒரு வண்டி மேலே ஒரு வண்டி விழுந்து அதுக்கு கீழே அவங்க விழுந்து இது மாதிரி செத்தவங்க ஜாஸ்தி. வண்டி ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை. நான் நைட் அந்த இடத்துல வந்து பார்க்குறேன், இந்த நிற்கிற வண்டியில் ஏறி நின்று வண்டி ஸ்டாண்ட் எதுவுமே கிடையாது. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் வந்தேன் நான், அந்த காரணம் நின்றுருந்தேன். அது மாதிரி இதே இது விஜய் வெளியில் நின்று கை காமிச்சிட்டு வந்திருந்தா இவ்வளோ சிறப்பு வந்து இந்த எதுக்கு லைட்டை ஆன் பண்ணி இருட்டில் இருந்து பிரகாசமாக வரணும்னு காமிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. அதுதானே தவிர இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க லைட்டு ஒரு காரணம் அல்ல. என்னை பொறுத்தளவு ஸ்ட்ரீட் லைட்டை நம்பி நீங்கள் ஒரு புதுக்கோட்டை போட்டேன்னா அது ஒன்றுடைய தப்பில் தெருமுனை கூட்டமாக போடுறீங்க கிடையாது. ஜெனரேட்டர் வச்சுருக்கிறீங்க, உங்கள் சப்ளை நீங்கள் கொடுக்க வேண்டியதான மக்களுக்கு.
அதை பண்ணலாம்ல. அந்த ரசிகர்கள் யார் கண்ட்ரோல் பண்ணுறது? கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களோ சொல்கிறத கேட்கறதுக்கு ஆட்களோ யாருமே கிடையாது. விஜயே அவங்க ஆட்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அவர் மேலே ஏறாரு, பேசுறாரு, ஏதோ பாட்டு பாடுறாரு, அந்த அரசியல் ரீதியாக பண்ணுறது அவருடைய சுதந்திரம். ஆனால் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருடைய காலம் இங்கேருந்து அந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய கும்பல் இருந்தது. ஈவன் இந்த ஓதூர் பிரிவு வரைக்கும் கூட கும்பல் கிடையாது. இந்த அடுத்த அந்த வேப்ப மரத்தோட சரி, அதுல இருந்து இங்கே போலீஸ் குவார்டர்ஸ் கும்பல் கிடையாது. இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய கும்பலை நசுக்க முடியும்? முறுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சா அந்த கும்பல் எங்கே ஓடும்? இதெல்லாம் பேசிக்காக யாரும் திங்க் பண்ணலை. இந்த இடம் கொடுத்துருக்க கூடாது. இடம் வந்து சின்ன இடம் கிடையாது, இது பெரிய இடம் தான். கரூருக்குள்ள இதை விட பெரிய இடம் அல்லது சின்ன இடம்னாலாம் கிடையாது. இது ஒன்றும் முட்டு சந்தோ அல்லது சின்ன இடமோ அப்படியெல்லாம் கிடையாது. கும்பலுக்கு இது சின்ன இடம். அந்த கும்பலை கம்பேர் பண்ணுறப்ப இது சின்ன இடம். இதை விட பெரிய இடம்னா சிட்டி அவுட்டர் தான் போகணும். ஆனால் அடுத்து இது வந்து ஒரு படிப்பனையாக எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு வெளியில் தான் எந்த கட்சியும் கூட்டம் போடணும்னு சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லது நல்ல ஆர்கனைசர் இருக்கும். விஜயபாஸ்கர் இருக்கார், செந்தில் பாலாஜி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டவங்க சளைச்சவங்க கிடையாது. அருமையான ஆர்கனைசராக இருப்பாங்க. விஜயபாஸ்கர் இதில் எத்தனை கூட்டம் போட்டிருக்கார்? ஏதாவது சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்கா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாரத்தான் வச்சு தண்ணி பாட்டுகளுக்கு முதல் முக்கியம் கொடுப்பாங்க. இங்கே தண்ணி கடையில் விற்றாலும் எங்கே நகர்ந்து போய் வாங்கிட்டு வந்துட்டா இடம் போயிருமே அப்படின்னு யாருமே போகலை சார். 12 மணிலேருந்து டான்ஸு பாட்டு, உடம்புல இருக்க சக்தி எங்கே போவோம்? எல்லாம் 20-25 வயசு, எல்லாம் செல்ஃபி எடுக்கணும், நான் வீடியோ கவர் பண்ணணும், நாங்கள் கும்பலில் போனேன்னு காமிக்கணும். இதெல்லாம் என்ன மோகம்? அதனால வந்து இழப்பு. அதுக்கு அப்பாவிகள் செத்து போயிட்டாங்க, குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. அதுதான் மெயினான ரீசன், வேற எதுவும் கிடையாது. இது திட்டமிட்ட சரி இன்னி அளவு கூட இருக்க வாய்ப்பே கிடையாது. எவனோ ஒருத்தன் வந்து உள்ள கோளாறு பண்ணணும், உள்ள நுழைய போறான், வாய்ப்பே இல்லை. மரத்தில் ஏறி அவன் விழுகிறான், எவனை போய் வெட்டி விடுவானா? அதெல்லாம் முடியாத காரியம். சொல்றது தப்பு. அது வந்து அரசியல் ரீதியாக பேசினா அது ரொம்ப தப்பு. இது ஒரு ஆக்சிடென்ட், இது ஒரு படிப்பினை. இனிமேல் இது மாதிரி நடக்காத அளவுக்கு பாருங்க. குடியிருப்பு கண்டிப்பாக கட்சிக்காரங்க தாங்க, அவங்க தாங்க பண்ணணும். கட்சிக்காரங்க தான் முன்னேற்பாடு பண்ணணுமே தவிர வேற யார் பண்ணி தருவா? கட்சிக்காரங்க தான் பண்ணணும். நம்ம இவ்வளோ கும்பல் வரப்போகுது, இத்தனை ரசிகர்கள் இருக்காங்க, அப்படி இந்த பேனர் வைக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? நான் கேட்குறேன். கண்டிப்பா அவங்களுடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஏற்பாடு தப்பா அல்ல ரசிகர்கள் மன்றத்தோட தப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க யார் இதை எடுத்துக்கிட்டாங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இது இல்லை. இந்த பேனரெல்லாம் யார் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தா யார் சொன்னாங்க? அப்போ அதை பண்ணுறீங்க. குடிக்கிற தண்ணி வேணும்னு பண்ண மாட்டாங்களே. நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், குடி தண்ணி இதுக்கு தான் நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோம். வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அல்லது கட்சியினுடைய ரசிகர்கள் ஏற்பாடுகளை செய்வதற்கோ நிர்வாகத்தின் அப்படிங்கிறத குறைபாடுகள் விழிப்புணர்வு இல்லை. அதீத ஆர்வங்கிறது உண்மை. அதீத ஆர்வம், விழிப்புணர்வு சுத்தமா இல்லை. அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தலைவரும் விழிப்புணர்வு சொல்ற மாதிரி தெரியல. அவர் பாட்டு பாடுறாரு, அது அரசியல் ரீதியா பாடுறாரு. இப்படி இப்போ எல்லாரும் இப்போ விஜயகாந்த் எடுத்துங்க, எம்ஜிஆர் எடுத்துங்க, இப்படி வாங்க, இப்படி போங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு கிலோமீட்டர் சிட்டி அவுட்டர்லேயே மேலே ஏறி நின்றுவாங்க, கை காமிச்சிட்டு வருவாங்க. முன்னாடி உட்காந்துருந்தாலும் லைட்டு போட்டே தான் இருக்கும். ஈவன் சம்பவ இடத்திற்கு நேர் எதிர்ப்புற வலதுபுற சாலையில் நீண்ட ஒரு சாக்கடை, அதாவது மழைநீர் வடிகால் கட்டப்பட்டுள்ளது. அதற்கு கான்கிரீட் மூடிகள் எதுவும் போடப்படவில்லை. அந்த பகுதி சாலையில் பிரச்சார வாகனத்தை நிறுத்தி விஜய் பேசி இருந்திருந்தால் இன்னமும் விபரீதமாகி இருக்கும். ஏனென்றால் இதேபோல் அங்கு மக்கள் சாக்கடை குழியில் சிக்கி மிதிவிட்டிருக்க நிறைய வாய்ப்புண்டு. அதை உணர்ந்தே விஜய் பிரச்சாரத்தை இடதுபுற சாலையில் வைத்துள்ளனர். ஆனால் ஜெனரேட்டர் ரூம் தடுப்பு மக்களை முன்னேற விடாமல் செய்து ஓரமாக உள்ள சாக்கடை கான்கிரீட் மூடி மீது தள்ளியுள்ளது. அது உடைபட அதில் தடுமாறி குழந்தைகளுடன் பெண்களும் சிக்கியுள்ளனர். அவர்கள் மீது மற்றவர்கள் மிதித்து கொண்டே ஓடியுள்ளனர். அதனாலேயே இத்தனை மூச்சு திணறல் மரணம் ஏற்பட்டுள்ளது. மட்டுமல்ல, இப்பகுதியிலிருந்தே செருப்பு வீச்சு சம்பவம் நடந்துள்ளதாக மக்களிடம் கசமுசா பேச்சு நிலவுகிறது. ஒருவேளை அதை செய்த விசமிகளுக்கும் கட்சிக்கார இளைஞர்களுக்கும் அங்கே மோதல் நடந்ததா, அதில்
சாக்கடைக்குள் சிலர் விழுந்தனர். அதுதான் தரப்பு ஆட்கள் சதி நடந்ததாக சொல்லும் விஷயமாக இருக்கும் என்று சந்தேகிக்கின்றனர் சிலர். இறந்தனால நாலாவது புரிய முடியாமல் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு மூச்சு வாங்க முடியாமல் தடுமாறுறது அதிகம். அப்புறம் அதுக்கு மேலே வந்து மற்றவங்களாம் சதிக்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒன்றும் புரியல, என்ன சதி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரியாக கூட இருந்திருக்கலாமோ அது என்னன்னு தெரியாது, எப்படி சதிங்கிறது தெரியாது. ஆனால் மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து நடத்திடக்கூடாது கூட்டம், அதிகமான கூட்டம். ஒரு 10,000 பேர் 15,000 பேர் இருக்கிற இடத்துல 30,000 பேர் 35,000 பேர் வந்தால் எப்படி தாக்கும்? அதனால் பெரிய சிரமப்பட்டு அதில் கீழே உள்ளதைய குழந்தைங்க பெண்கள் அனைவருமே முதிவிட்டு இறந்துட்டாங்க. அதுதான் காரணம் மெயின். அதுக்கு மேலே வந்து இன்னும் இது நாள் வரைக்கும் இந்த கரூரில் வந்து கூட்டம் நடத்திட்டாவே 41 பேர் செத்த சரித்திரம் இதுதான் முதல். ஆனால் இந்த இடத்துல யாருமே இனிமேல் கூட்டம் நடத்த விடக்கூடாது. வேறு பெரிய இடத்துல இன்னும் 2-3 இடம் கேட்டுக்கிறாங்க. அதிகமாக 30,000 பேர் 40,000 பேர் இருக்கிறத பார்த்து கொடுத்து நிறுத்தி கூட்டம் நடத்தணும். இந்த இடம் தேவையில்லாத 2 பக்கம் பிரிய முடியாமல் சிரமப்பட்டு அதிகம் முடிவிட்டு போயிட்டாங்க. மெயின் வந்து என்னங்கிறது வந்து விசாரணையில் தான் கண்டுபிடிக்க முடியும். மெயின் அதிகமாக விசாரணை பண்ணாங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும். எனக்கு கேட்டால் சிபிஐ விசாரணை பண்ணுன்னா உண்மை என்னங்கிறது தெரியும். இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கிறாங்க. ஆனால் இது சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த சம்பவத்தின் போது தன் மகளும் தம்பி மகளும் இங்கே இருந்ததாகவும் அவர்கள் இந்த தள்ளுமுள்ளுக்குள் சிக்கி மாட்டிக்கொண்டதாகவும் அதன் பின்னே ஒரு பெண்மணி இவரின் மகளின் தோள்பட்டையை கடித்து காயமாகிவிட்டதாகவும் ஆஸ்பத்திரியில் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்க போக மறுத்து அவர் வீட்டில் இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த பெண்மணி. இந்த மரத்தை ஒடிஞ்சனால உளுந்த இந்த மரம் வந்து மெயின் காரணமே, இடிஞ்சு விழுந்ததுல அந்த பசங்க 50 பேர் அதுல ஏறினா தாங்க அது ஒடிஞ்சு விடுவோம். அது என்ன நடந்ததுங்கிறது தெரியல சார். எல்லாம் முன்னாடி கார் வரணும், கூட்டம் நெரிசல் தான். ஆனா என்ன நடந்ததுன்னு நாங்க இந்த ஸ்பாட்ல பசங்க பிள்ளைங்க நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் சம்பவம் நடந்த இடத்தில் அருகில் வசித்தவர்கள் அல்லர். மிக அருகில் வசித்தவர் என்றால் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவலர் குடியிருப்பைச் சேர்ந்த சுகன்யா என்பவர். அவர் தெய்வேந்திரன் என்கிற போலீஸ்காரரின் மனைவி. அங்கிருந்து 2-3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரவிகிருஷ்ணா கோயம்புத்தூர் சாலையை தாண்டி ஒரு குடியிருப்பில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். 32 வயதான என்ஜினியர். அப்பா இல்லை, அம்மா மட்டும். வாடகை வீடு. வரும் டிசம்பரில் காதல் திருமணம் செய்ய திட்டமிட்டு கனவுகளுடன் வாழ்ந்திருக்கிறார். காதல் நிறைவேற அம்மா தங்கையுடன் 2 வருட போராட்டம் போராடி இப்போது அவர்கள் சம்மதிக்க திருமணம் டிசம்பரில் திட்டமிட்டுள்ளார். அவர் தாயையும் தங்கையையும் சந்தித்து பேசினோம். அவர்கள் வீடு துக்கக்காடாக இருந்தது. அந்த நிலையிலும் நம்மிடம் மனம் விட்டு பேசினர். என் பேர் ஞானாம்பா. பூர்வீகம் கோயம்புத்தூர். வீட்டுக்காரர் டிரைவராக இருந்தாருங்க. அவங்க கோயம்புத்தூரில் தான் வேன் ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் ரொம்ப தண்ணி போடுவார். அதனால் நான் எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு, 2 தம்பி. எங்கள் அப்பா இங்கே கரூரில் தாங்க வேலை, இன்டீரியல் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தார். அதனால் எங்கள் அப்பா நீ அங்கேருந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இங்கே வர சொல்லி, எங்கள் அப்பா கரூரில் இருந்தார். இப்போ இல்லை, இப்போ இறந்துட்டார். இல்லைங்க, அவர் இருக்கிறப்ப நாங்கள் வந்தோம். எங்களுக்கு வேனு டாடா ஏஸ் சொந்தமாக வாங்கி கொடுத்து அது ஓட்டிகிட்டு நல்லா தாங்க இருந்தார். அப்புறம் டைம் வந்து லாரிக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாருங்க. சரி, அதுக்கு கொஞ்சம் இது இடையில இது இல்லாதப்போ அது போகலான்னு போனார். அங்கே போய் லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகல. அவர் அங்கேருந்து கரூர் ரிட்டர்ன் வரப்போ பஸ்ஸில் இருந்து கீழே பின்பக்கமாக ஏறுறப்ப பின்பக்கமாக விழுந்து பின்னாடி மண்டையில் அடி. அவர் அங்கே அப்படி இறந்துட்டாருங்க. 2015 இறந்தார், ஆகஸ்ட் 11. அந்த பையனுக்கு அப்போ 18 வயசு. அவன் கரூர் பாலிடெக்னிக்கில் தான் படித்தான். படித்து கடைசி வருஷம் அவங்க அப்பா இறந்துட்டார். அவன் அதுக்கப்புறம் படிக்கல. அதுக்கப்புறம் 5000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் அங்கே இங்கேயும் வேலைக்கு போயிட்டே தான் இருந்தான். 5000 6000 சம்பளத்துக்கு தான் போயிட்டு இருந்தான். ஒரு கிரானைட்ஸ் கம்பெனிக்கு போனான். அதுக்கப்புறம் எங்கள் தம்பி கூட சூப்பர்வைசராக போனேன். எங்கள் தம்பி இன்ஜினியராக இருந்தான். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு மறுபடியும் நான் படிக்கிறேம்மா அப்படின்னா
படிக்கிறேன்னு சொன்னப்போ இடையில இந்த புள்ள இருந்தானா இந்த புள்ளையை படிக்க வைக்கணுங்கிறனால அவனை படிக்க வைக்க முடியல எங்களால். அப்புறம் தங்கச்சியை படிக்க வச்சான். தங்கச்சி படித்து அவள் கேஎஸ்ஆர் காலேஜில் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லி எனக்கு அதுக்குள்ளே இந்த பையன் தான் படிக்க வச்சான். அதுக்கிடையில் எனக்கு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிதுங்க டெம்பரவரியாக. நான் அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு 6000 ரூபா சம்பளம், அவனுக்கு 6000 ரூபா சம்பளம். அதை வச்சு நாங்கள் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம். இல்லைங்க, இப்போ எனக்கு அதிகமாக இருக்குது. அவன் வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு பக்கம் சூப்பர்வைசராக போன ஒரு இன்ஜினியர்கிட்ட. அப்போ அவன் ஒரு 15000 வாங்கினா, நான் ஒரு 15. அதை வச்சு எங்கள் குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே பிள்ளைக்கு படிப்பு முடிஞ்சோன்னா கொரோனா டைமில் மாப்பிள்ளை வந்துச்சு. சரி கல்யாணம் பண்ணிடலாமா, வேலைக்கெல்லாம் அனுப்ப வேணான்னு சொல்லி அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன், நான் இருந்த நகையை கொடுத்து அவனை மறுபடியும் பிடெக் படிக்க வச்சோம். பிடெக் படித்தான் செங்குந்தர் காலேஜில். படித்து முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட மறுபடியும் சூப்பர்வைசராக போனான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் சூப்பர்வைசராக போய் ஒன்றும் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டு நான் சொந்தமாக வேலை எடுக்கிறேன்னு இப்போ 6 மாதம் ஆச்சுங்க. சொந்தமாக வேலை 3 பில்டிங் எடுத்து அவன் செஞ்சிட்டு இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தான். யாரோட ஹெல்ப்பும் கிடையாது, அவன் தனியாக நின்று வந்தான். நான் அந்த வேலைக்கு போய் என்னோடய ஹெல்ப்பும் அவனோடதையும் வச்சு நாங்கள் பார்த்தா 2 குழந்தைக்கு டெலிவரி பார்த்தோம். பாப்பா இப்போ டெலிவரி முடிஞ்சு இன்னும் போகலை அவங்க ஊருக்கு. நேற்று போக வேண்டியது, அதுக்குள்ளே அவன் போயிட்டான். ரசிகர் தான் எல்லாத்தையும் போல எல்லாரும் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். ஏன்னா ஒன்று கேட்டிங்கன்னா அது வேற எங்கேயாவது வந்திருந்தா நாங்கள் போயிருப்போமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் வீட்டு பக்கத்தில் வராரு, அதனால நாங்கள் போனோம். இந்த ரோட்டில் தான் மீட்டிங்கு. நாங்கள் ஒரு லேடிஸ் ஒரு 10 பேர் போயிருந்தோம். எங்கள் மருமக, இந்த இந்த பச்சை குழந்தை, அவங்க, இந்த பொண்ணு, அவன் ஃப்ரெண்டோடு வந்திருந்தான். அவன் ஃப்ரெண்டோடு எங்கள் கூட தான் நின்றுட்டு இருந்தான். பட்டாசு வெடித்தாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. என் பையன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு நிகழ்ச்சி அங்கே ஆடுறது, ஒரு பசங்க பட்டாசு வெடிக்கிறது, பொடியை வச்சுக்கிட்டுன்னு எல்லாம் அங்கே என்ன நடந்துச்சோ எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே தான் இருந்தான். வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தப்போ எங்களை சேவ் பண்ணான். அவர் பைபாஸ் வந்துட்டேன்னு உடனே, அம்மா அவர் நின்றுக்கிட்டு வராரு, நீ இங்கே நிற்காத. நான் என்ன பண்ணோம், அவர் போகிறப்ப இந்த கண்ணாடிகிட்ட பார்க்குறக்கோசரம் எல்லா கூட்டமும் இந்த பக்கம் தான் நின்றுச்சு, அந்த பக்கம் நிற்கல. அப்போ நான் அங்கே நிற்கினப்போ என்னை திட்டுனான். அம்மா நீ போய் பேங்க் கேவிபி பேங்க்குள்ள உள்ளுக்குள்ளே போயிருமா, நீங்கள் எல்லோரும் உள்ளே போயிருங்க, குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா உன்னை கொன்றுவேன், நீங்கள் எல்லோரும் உள்ளே போய் நின்றுக்கங்க, கூட்டம் பயங்கரமாக இருக்குன்னு என்கிட்ட சொன்னான். எங்களை கொண்டு போய் சேஃப் வாட்ச்மெண்ட்டை சொல்லி எங்களை உள்ளே விட்டுட்டு கதவை சாத்திட்டு அந்த கேட்டுட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவர் மேலேயும் நிற்கல, செட்டரும் திறக்கலை. அதனால இவங்க அதுக்கப்புறம் இவன் வந்து மீட்டிங் நடக்கிற இடத்த பார்த்து போனானோ எங்கே போனான்னு நான் பார்க்கலைங்க. அவ்வளோதான். அப்போ பார்த்தது தான் அவனை. பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தேன். பேசினதுக்கப்புறம் என்னாச்சுனாங்கன்னா எங்கள் மருமகனோட பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு. அந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருந்தாருங்க. அந்த பர்ஸு மிஸ் ஆகவும் நாங்கள் என்ன பண்ணோம், காசு பண்ணால் போயிட்டு போது உள்ள கார்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் டார்ச் அடிச்சுட்டே தொலாவிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது வரைக்கும் போயிட்டோம். அந்த டைம் தான் அவர் மேலே ஏறினார். மேலே ஏறி ஹாய் தான் சொல்லியிருப்பார். கையாட்டுறதுக்குள்ளேயே இங்கே ஒரு 10 பேர் வந்து விழுந்துட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல்கிட்டயே. அது ஒரு ஆஸ்பத்திரி, பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போடுறாங்க. யாருக்கும் அப்பவே உயிர் இல்லை, அங்கேயே உயிர் இல்லை. எங்கள் பையன் இல்லை, வேறவங்களை கொண்டு வந்து போடுறப்போ நான் பார்த்துட்டு நிற்கிறோம். ஐயோ கடவுள். பேசவே இல்லை அவர். விஜய் வாயே திறக்கல, ஹாய் தான் சொன்னார். எல்லாம் விசில் அடிச்சாங்க, கை தட்டினாங்க. அதுக்கப்புறமே இங்கே வந்து விழுக ஆம்புலன்ஸ் நிறைய வந்துருச்சு. அப்போதான் நான் என் பையனுக்கு என்னமோ இத்தனை பசங்க, வயசு பசங்களாம் வந்து விழுக எனக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஐயோ என்னடா இத்தனை பேர் வந்து விழுகிறாங்களே, நாளைக்கு நம்ம பையன் என்னாச்சுன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் போகல. அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நெட்ஒர்க் இல்லை. நானும் இந்த ஃபோன் இவோ ஃபோனு, எங்கள் மருமகன்ட்ட 2 ஃபோன் இருக்குது, பண்ணுறேன், ஏன் ஃபோனில் பண்ணு, என் கூட வந்தவங்க ஃபோனில் ரவிக்கு ஃபோன் பண்ண யாருமே அம்மா ரவி ஃபோன் போக மாட்டேங்குது. அவன் பசங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவனுக்கு பேசுறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா விட்டு கேட்குது, இருங்கம்மான்னு. ரவி எங்கடா, ரவி என்ன வீட்டுக்கு வரலையா, நாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்க. டேய் என்னடா சொல்கிறீங்க எனக்கு. அம்மா அப்போ ரவி என்ன ஃபோன் எதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்கம்மா, அங்கே எதாவது தேடிட்டு இருப்பாங்க, இரு நம்பி தேடி பார்க்குறேன்னு. அப்புறம் பார்த்தா அவன் ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்கடா இருந்து தொலைகிறேன்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னேன், அம்மா ரவியனை ஃபோன் எங்கேயும் தொலைச்சிட்டாங்களாம்மா, ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க என்கிட்ட அப்படின்னா. ரவியனை மட்டும் காணோம் நாங்கள். எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா சொல்கிறீங்க, என்னதுக்கு, இருமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தொலாவுறோன்னு. இங்கே ஒரு 5 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போலோ செந்தில்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் தொலாவிட்டு இங்கே எங்கேயும் இல்லைம்மா ரவி என்ன ஜிஹெச். இது வந்து ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிங்கிறப்ப இந்த விஷயம் வந்து சொல்கிறப்போ நியூஸில் வந்து 31 பேர் மரணம்னு போட்டாங்க, 33 பேர் உயிரிழப்பு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து இந்த பையனுக்கு எல்லாம் நாங்கள் சேவ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம்.
இவன் எங்கே இருந்தாலும் முட்டி அடிச்சுட்டு வந்துருவான், ஒரு வேலை இவன் தொலாவிட்டு இருக்கானா, ஃப்ரெண்டு கூட இருக்கானுங்களா, இன்னும் அவர் இருக்கானா, அந்த யதார்த்தத்தில் நான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே நியூஸ்லாம் 31 பேருங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பசங்க எங்கடானா, அம்மா இந்த ஆஸ்பத்திரியில் இல்லை, இருமா நான் ஜிஹெச்சுக்கு போகிறேம்மா அப்படின்னா. ஜிஹெச்சுக்கு போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அம்மா ரவி அன்கண்டிஷனில் இருக்கான், நல்லாதாம்மா இருக்கா அப்படின்னா. டேய் பொய் சொல்லாதீங்கடா, இங்கன கொண்டு வந்து போட்டவனுக்கே ஒருத்தரும் கூட உயிர் இல்லை, எல்லாம் தூக்கிட்டு போனாங்க, நீ பொய் சொல்லாதனாக்க. ஒன்றும் இல்லைம்மா நானுங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம். திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, 1/2 மணி நேரம் கூட இல்லைங்க, ஒரு அடுத்த ஃபோனு, இந்த ஃபோன் விட்டு அடுத்த ஃபோனில், அம்மா ரவி நம்மளை விட்டு போயிட்டாம்மா அப்படின்னாங்க. நீ என்ன ஜிஹெச்சுக்கு வானோம். ஜிஹெச்சில் போய் உட்காந்துருந்தோம், அழுது எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்தேன். நேற்று காலையில் கொடுத்தாங்க, 8 மணிக்கு கொடுத்தாங்க. எல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு போட்டாவாக வந்து உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரு பையன்தான். இந்த பையனை விட்டா எனக்கு ஆதரவும் யாரும் இல்லை. என் பொண்ணு இருக்குது, ஆனால் அவனை நம்பி தான் நான் இருந்தேன். அவன் என்னை மலையாட்டவும் பார்த்து, நான் யாரும் வேணாம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, யாருக்கிட்டையும் எதுக்கும் போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவான். யாருக்கிட்டையும் நீ போய் வாங்காத, யாருக்கிட்டையும் நீ இல்லைன்னு போய் கேட்காத, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாமான்னு. யார்கிட்டையும் போய், என் தம்பி இருக்காங்க 2 பேர், மாமாட்ட போய் இது கேளு, இதை போய் வாங்கணும் ஒரு நாள் இது வரைக்கும் சொன்னதில்லை. எங்கள் மாமியார் வசதியாக இருக்காங்க, நாத்தனார் வசதியாக இருக்காங்க, எல்லாருமே வசதியாக இருக்காங்க. யாரும் வந்து எங்களுக்கு 10 ரூபா காசு கொடுத்து எங்களை கை தூக்கி விடல. என் பையனே கை ஊனி மேலே வந்தான். எனக்கு பெருமையாக இருந்துச்சு. சொல்லுவான், அவன் அதை வாங்கியிருக்கான், இவன் இதை பாப்பா அங்கிட்டு கூட்டிகிட்டு போப்பா, அதை வாங்கியிருக்கான் இதை வாங்கியிருக்கான்னு சொல்லுவான். அப்போ நான் சொல்லுவேன், டே அவங்களுக்கு எல்லாம் அப்பான்னு ஒருத்தர் இருக்காங்க பின்னாடி சப்போர்ட்டுக்கு, உனக்கு யாருமே இல்லை, வாங்கலாம் ரவி, மெல்லமாக வாங்கலாம், ஒன்றொன்னா நம்மளும் வாங்கலாம் அப்படிமே. எல்லாரும் அப்பா சப்போர்ட்டில் கார் வாங்குறாங்க, அதை வண்டி வாங்குறான். அவன் பாரு எப்படி இருக்கான், இவன் பாரு கழுத்தில் செயின் போட்டிருக்கான், அவன் பாரு கையில் அதை வச்சுருக்கான்ப்பா, நான் ஒன்றுன்னா வாங்கலாம்ப்பா அப்படின்னா. நீ யாரை கேட்டாலும் சொல்லுடே, நான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், நான் வந்து எனக்கு யார் சப்போர்ட் இல்லாமல் நான் மேலே வந்திருக்கேன், நீ சொல்லுடா, பெருமையாக சொல்லுடான்னு சொல்லுவேன். எப்போ கேட்டால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அவங்களுக்கெல்லாம் அப்பா இருக்காருடா, உனக்கு அப்பா இல்லைடா, நீ பார்த்து தாண்டா மேலே வரணும், நீ பையன் கரண் அடிச்சு வா அப்படின்னு. ஒவ்வொரு பொருளாக லோன் போட்டு தாங்க வாங்கினான். வண்டி வாங்கினான், ஆசைப்பட்டு பெரிய வண்டி வாங்கினான், லோன் போட்டு வாங்கினான். ஐஃபோன் வாங்கணும்னு லோன் போட்டு வாங்கினான். அவன் இப்போ சம்பாதிப்பான், கடனை கட்டுவான், எல்லாம் பண்ணுவான். யாரும் அவனுக்கு 1 ரூபா கொடுத்து யாரும் ஹெல்ப் பண்ணதில்லை. எங்களுக்கு யாரும் ஆரம்ப காலத்தில் எங்கள் தம்பி அவனை படிக்க வச்சதில்லை. என் தம்பி தாங்க படிக்க வச்சேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் அவனை படிக்க வச்சாங்க. ஒரு 10ஆவதுக்கு மேலே, 10ஆவதுல காலேஜ் வரைக்குமே அவங்க படிக்க வச்சாங்க. அதுக்கு மேலே அவங்க அப்பா இறந்தோன்னா அவன் எங்களுடைய தாங்க இருக்கான். நடந்த இந்த கோர சம்பவத்தை ஒட்டி குற்றம் சாட்டி போலீஸ் மற்றும் அரசு தரப்பை மக்கள் விமர்சிக்கிறார்களே ஒழிய விஜயையோ விஜய் ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளையோ குற்றம் சாட்டுபவர்கள் களத்தில் யாரும் இல்லை என்பது ஒரு ஆச்சரியம். குறிப்பாக உயிரிழந்தவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் விஜய் பார்க்க போனதை, கூட்ட நெரிசலில் அவர்கள் சிக்கி மாண்டதை சாடி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. அதுவும் குந்தி குட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு விஜய் பார்க்கத்தான் வேண்டுமா, அப்படி ஒரு நடிகர் தேவையா என்று கேட்டால் அதற்கும் பெண்கள் கோரஸாக விஜய்க்கு ஆதரவாகவே பேசினார்கள். அதை இந்த பெண்மணி வீட்டிலும் நாம் கண்டோம். எனக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரியாமல் யாரு மேலேயும் நம்ம எதையும் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஒன்று என்னென்னா, இது என் பையன் மேலே தப்பு சொல்கிறதா. நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு யாரை நானாவே இருக்கட்டும், நான் உள்ளே போயிருக்க மாட்டேன். ஜாக்கிரதை, ஐயோ ரொம்ப கூட்டமாக இருக்குது, உள்ளே போனால் இந்த பிரச்சனை வரும்னு. இதுக்கு முன்னாடி நான் எனக்கு 49 வயசு வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. யாரையுமே நான் கேள்விப்படலை. கூட்டத்துக்குள்ளே போய் எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு நான் கேள்விப்படலை. அப்போ நம்ம எப்படிங்க உஷாராக இருக்க முடியும்? போகிறோம் வந்துடுவோம், பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம், அவ்வளோதாங்க. மற்றபடி நம்ம யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் ஒரு கை காமிச்சிருந்தாருன்னா இவ்வளோ கூட்டம் வந்திருக்காதுங்கிற எங்களை காப்பாற்றிட்டு அவன் போயிட்டான். எங்களை வந்து நீங்கள் நிற்கவே கூடாது தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவன் எப்படி போனாங்கிறது தான் இப்போ எங்களுக்கு சந்தேகம். பார்க்கணும்னு ஒரு ஆர்வம், பார்க்கணுங்கிற ஆர்வத்துக்கு தான். அந்த
என் பெரிய பையன் கூட விஜய் மாமா டிவில போட்டாவே விஜய் மாமா பாட்டுட்டு வர எதுவும் பார்க்கணும். நாங்கெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்கும். அவ்வளவுதான். எல்லாம் ஒரு ஆசைதான். நாளைக்கு யார் வந்திருந்தாலும் ஒரு ஆசையில போய் பார்க்கணும். அவரு கட்சி அதெல்லாம் ரெண்டாவது. அவரு எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்தோம். அவரு டிவிலேயே பார்த்தவரை நேரில் ஒருத்தர் பாக்குறோம்னா எல்லாரும் போய் தான் நிற்போம். யாரா இருந்தாலும் போக தானே செய்வோம். அது மத்தவங்கன்னா கூட போவாங்களா என்னமோ தெரியல. விஜய்ங்கும் போது எல்லாரும் போகதான் செய்வாங்க. சின்ன வயசுல இருந்து பார்த்து அவரை பார்த்து அவரோட படம் பார்த்து அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்து. நீங்க 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிருக்கீங்க, அதனாலதான் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். எங்களுக்கும் போகிற ஐடியாலாம் இல்ல. எங்களுக்கும் பயம் மனசுக்குள்ள இருந்துச்சு, குழந்தைய தூக்கிட்டு போறோமே அப்படின்னு. சரி ஓகே, அவரு எங்கேயோ வந்திருந்தா நாங்க போயிருக்க மாட்டோம். எங்க ஏரியாக்கு இருக்கனாலதான் 90% எங்க பக்கத்துல வராங்க போறோம். எங்கேயோ இருந்தா கோவில்ல நின்னுக்கலாம். சரி, அங்க நிக்கும் போது குழந்தைகளை வச்சுக்கிட்டோமே பயம். அப்பெல்லாம் பயம் இல்லையே, நிக்கலையே. நாங்க நின்னாதான் பயப்படுறோம். உங்க அண்ணா உங்களை அனுப்புனது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி? அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். 5:30 மணிக்கெல்லாம் 5 மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு அப்ப போனீங்க? நாங்க 4 மணிக்கு போனோம். சரி, நாங்க நியூஸ் பார்த்து தான் போனோம். நியூஸ்ல சொன்னாங்க அவர் கிளம்பிட்டாரு, நாமக்கல்ல இருந்து கிளம்பிட்டாரு, பரமத்தி வந்துட்டேன்னு சொன்னோன்னே பரமத்தில இருந்து இங்க வர கொஞ்ச நேரம் தான். அவங்களுக்கு 4 மணிக்கு நாங்க போனோம். அப்பதான் குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் விட்டுச்சு. அந்த டைமுக்கு நாங்க போனப்போ கூட்டமே இல்லை, யாருமே ரோட்ல இல்ல. அப்படியா? ஒருத்தருமே அதெல்லாம் அங்க வேலுச்சம்புரத்துல மீட்டிங் நடக்கிறதுல இருந்துச்சு. முனியப்பன் கோயில் கூட்டம் இருந்துச்சு. நீங்க முதல்ல உங்க அண்ணா துரத்தி விட்டது அந்த இடம் முனியப்பன் கோயில். முனியப்பன் கோயில் அங்க எங்க போனாருங்கிறத நான் பைபாஸ்ல இருந்து அவர் வராரு. அங்க கூட்டம் அங்க இருந்து இருக்கு. அவர் கார் பின்னாடியே வந்தவங்க அவர் ஷட்டர் போட்டாங்க. அவர் இப்ப மற்ற மீட்டிங்ல நம்ம பாக்குறோம், அவர் ஹாய் சொல்லிட்டே போறாரா. அந்த ஒரு ஹாய பாத்துருந்தோம்னா இவ்வளவு கூட்டம் அங்க வந்திருக்காது. அந்த ஹாய் அவங்க ஷட்டர் போட்டாங்க. அந்த இடத்துல லைட் இல்லைங்க, அவருக்கு மூஞ்சியை காட்டாம ஷட்டர் போட்டாங்க. இல்லைங்கண்ணா, ஃபுல்லாவே கருப்பு ஷட்டர் போட்டாங்க, ஜன்னலையும் சாத்திட்டாங்க. அப்ப அங்க அவர் இல்ல. அப்ப அந்த கார் பின்னாடியே அந்த கூட்டம் கார் இங்க போது, நம்ம இங்க நிக்கிறோம். என்ன நினைப்போம், நானு அவ்வளவு தூரம் வந்துட்டேன், அவரை போய் பார்க்கணும். கிலோமீட்டர் கூட இருக்காதுண்ணா. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், கூட்டுக்கு வரத பார்த்துட்டு நம்ம போக வேணாம், ஏதோ எங்கேயோ இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம போக வேணாம். நாங்க இதாயிட்டோம், நாங்க போகல. நாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாரும் விஜய் மாமாவை பார்க்கணும் என்று குழந்தைகள் ஆசைப்பட்டது. எங்களுக்கும் அதில் ஒரு ஆர்வம். அதுதான் இப்போது தன் ஒரே சொந்த தாய்மாமனையும் இழந்து நிற்கிறது என் குழந்தைகள் என்பதை இந்த தங்கை சொல்லும்போது அது ரொம்பவும் வலித்தது. விஜய் கூட்டத்தில் இருந்த அத்தனை குழந்தைகளின் எண்ணத்திலும் மனதிலும் எப்படியெல்லாம் விஜய் மாமா நிலையில் பாசத்துடன் நிறைந்திருப்பார். விஜய் கூட்டத்தில் இருந்த 42 பேரில் 10 பேர் குழந்தைகள் என்பதுதான் அதிர்ச்சியான விஷயம். அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லப் போகிறார் விஜய் என்பதே இந்த இடத்தில் நம் முன் கேள்வியாக நிறைந்தது. விஸ்வநாதபுரி என்ற கிராமத்தில் ஒரு தாயும் 2 குழந்தைகளும் இறந்துவிட்டனர். ஏமூர் மற்றும் ஏமூர் புதூர் கிராமங்களில் குழந்தைகள் சகிதம் 6 பேர் இறந்துள்ளனர். இவை எல்லாமே கரூர் நகரிலிருந்து 10-15 கிலோமீட்டர் தொலைவு கொண்டவை. பலர் ஒரு கிராமத்தில் வசித்தாலும் அவர்களின் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டைகள் வேறொரு கிராமத்தில் இருந்தன. அரசு தரப்பில் ஆவணத்தில் உள்ளபடியே முகவரிகள் அளிக்கப்பட்டிருந்ததால் அவர்களை எல்லாம் மீடியாக்கள் சந்திப்பதும் துயரங்களை பகிர்ந்து கொள்வதும் சிரமமாகவே இருந்தது. நாம் சென்ற விஸ்வநாதபுரி கிராமத்தில் கூட ஆனந்த ஜோதி என்பவரது மனைவி ஹேமலதாவும் சாய் லட்சணா, சாய் தீபா என்ற 8 வயது 4 வயது குழந்தைகளும் இறந்து விட்டனர். அந்த வீட்டில் சென்றபோது அவர்களின் உறவுக்கார பெண்மணி ஒருவர் மட்டுமே இருந்தார். ஆனந்த ஜோதி தான்தோன்றி மலையில் 2 வருடங்களாக வசித்து வருவதாகவும் கூறினார். எனவே இறந்த குழந்தைகள் பற்றியும் அந்த பெண்மணி பற்றியும் துக்கத்தை இப்பெண்மணியே பகிர்ந்து கொண்டார். என் பேர் மீனாட்சி. இப்போ அந்த ஒரு பொண்ணு, 2 பேத்திக, ஒரு பையன், ஒரு அம்மா இருந்தது. அவங்க என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு தம்பி மருமக, தம்பி பேர குழந்தை. தம்பி பேர குழந்தைங்க. உங்களுக்கும் பேர குழந்தைங்க தான்? ஆமாம். இல்லையா? மருமக இதில் நடந்தது என்ன? ஒன்றும் நடக்கல. அந்த சின்ன பிள்ளை அவரை பார்க்கணும்னு சொல்ல முடியும்.
விஜயை பார்க்கணும்னு சின்ன பிள்ளை நச்சுல இவங்க கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த குழந்தைக்கு என்ன வயசுங்க? குழந்தை 2வது ஒன்று படிக்குது, ஒன்று 4வது படிக்குது. சின்ன பிள்ளை தான் கேட்டு இருந்துருக்கு நான் விஜய் ஆமாம். பார்க்கணும். எங்க இருந்தாங்க? தாந்தோணி மலை இருந்தாங்களா? ஆமாம். இங்க அவங்க எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க? இங்கெல்லாம் அவங்க பிறந்ததுலேருந்தே இருந்தாங்க. சரி, எப்போ இங்கிருந்து போனாங்க? இப்போ இங்கேருந்து போய் 2-3 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு இதை விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க? ஆமாம். அங்கிருந்து அவங்க இதுக்கு விஜய் இதுக்கு வந்தது? ஆமாம், அங்கேருந்து தான் வந்தாங்க. உங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சது? டிவியில் உடனே போட்டுட்டாங்க. உடனே டிவியில் போட டிவியில் எல்லாம் அழுவ முடி எங்கள் தம்பி கொண்டாடி டிவியில் அழுவ முடி நாங்கள்லாம் போயிட்டோம். இந்த ஏரியாவிலேருந்து விஜய் ஃபங்க்ஷனுக்கு போனாங்களா? எல்லாம் நிறையா போயிருக்காங்க, எல்லாம் பயலுக்கெல்லாம் வந்துருச்சுங்க. ஆனால் தம்பியோட இதாக மாட்டிடுச்சு. இப்போ ஏதாவது உதவிகள்லாம் வந்துங்களா கவர்மெண்ட்ல இருந்து? தெரியலைங்களா, என்னை நாய் வேற கடிச்சிருச்சு அன்னைக்கு, அந்த பிள்ளை இறந்த அன்னைக்கு. அதனால் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் வந்துட்டேங்க. இறந்தவங்களோட பேர் என்னங்க? 3 பேர் பேர்? ரச்சனா, அந்த அம்மா, அவங்க அம்மா பேர் கேமரா தான், அந்த பிள்ளை பேர் ரச்சனா, சின்ன பேர் ஜீவா. ஜீவா. எல்லாம் 3-4 படிக்குது. இந்த பொண்ணுக்கு எவ்வளோ வயசுங்க இறந்து அவங்க அம்மாவுக்கு? 20 வயசு 21 அவ்வளோதான். 25க்குள்ளே இருக்குங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? டெக்ஸுக்கு போவாங்க, டெக்ஸுக்கு தான் போவாங்க. சரி சரி. அந்த பையன், அவங்க தம்பி பையன், அவங்க எல்லாமே வந்து விஜய் ரசிகரா எப்படி? இல்லை விஜய் ரசிகர் இல்லை. அக்கறைக்கு போன. ஆமாம். நாம் பார்த்த அளவில் சந்தித்த மனிதர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மிகச் சாதாரணமான பொருளாதார வசதியற்ற நிலையிலேயே இருந்தனர். அவர்களுக்கு இந்த நோட்டு, ஓட்டுக்கு நோட்டு, அரசியல் பதவிகள், அபிலாசைகள் பற்றியெல்லாம் துளிகூட தெரியவில்லை. அவர்களுக்கு தான் பாதிக்கப்பட்டதற்கு யார் காரணம், உயிரிழப்புக்கு என்ன நீதி என்பதை கேட்கும் கோபம் தாபம் கூட கடுகளவும் இல்லை. விஜயை பார்க்கணும், விஜயை ஒரே ஒரு தடவையாவது பார்க்கணும் என்பது மட்டுமே உள்ளூர ஒலித்த வேத குரலாக இருந்துள்ளது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேர்தலும் ஆறுதலும் அளிக்க வேண்டிய விஜய் துயரம் நடந்து 2-3 நாள் கழித்து, என் நிர்வாகிகளை எதுவும் செய்ய வேண்டாம், நான் இங்கேதான் இருக்கிறேன், இருப்பேன், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என சொல்லி இருப்பதன் அர்த்தம் கூட இந்த மக்களுக்கு விளங்காது. அதில் உள்ள அரசியல் சூத்திரம் எல்லாம் இவர்கள் அறிந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு தற்போதைய தேவை ஆறுதலும், கண்ணீர் துடைப்பும், தோளில் சாய்ந்து அழ ஒரு பற்றுதலும் மட்டுமே. அதை உடனுக்குடனேயே ஒரு மாநிலத்தின், ஒரு நாட்டின் முதல்வர் என்கிற முறையில் செய்துவிட்டார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். மாற்றுக் கட்சிகளோ அரசியல் செய்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் பொறுப்பான விஜயோ இவர்களுக்கு சம்பந்தமில்லாமல் ஒன்றை பேசிக்கொண்டிருக்கிறார். அது அவருக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சம்பந்தமான அரசியலாக இருக்கட்டும். அதில் சதி, விதி என்ற சம்பாசனைகள் கூட ஒலிக்கட்டும், தப்பில்லை. ஆனால் இவர்கள் எதிர்பார்ப்பது அதுவல்ல. விஜய், புரிந்து கொள்ளுங்கள். ஓடோடி வந்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லாவிட்டாலும் இருக்கிற இடத்திலிருந்தே இவர்களுக்கு என தேர்தல் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள், போதும். அது நீங்கள் தரும் ரூபாய் 20 லட்சத்தையும் தாண்டி மனித மனங்களில் கசிவை ஊட்டும். இதுதான் இந்த கள ரிப்போர்ட்டின் மூலம் நாங்கள் பொதுமையாய் உங்களுக்கு சொல்லும் செய்தி.